தந்தை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற வேறு மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், இது உங்களுக்கு ஏதோ எதர்ச்சியாக நீங்கள் இதை வாட்ச் பண்ணல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறாரு. உங்கள் இக்கட்டிலேருந்து, உங்கள் கஷ்டத்துலேருந்து, நஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு. லாசரு என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருந்தான். அப்போ அவனுடைய சகோதரிகள் மரியாளும் மார்த்தாலும் சொல்லி அனுப்புகிறாங்க ஆண்டவருக்கு இயேசுக்கு, நீ சிநேகித்தவன் அவன் என் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்றாங்க. உடனே அதை கேட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது மரணத்துக்கு ஏதுவாக இராமல் பிதாவின் மகிமை விளங்குவதற்கு, அதனால குமாரனும் மகிமைப்படுவதற்குன்னு சொல்லிட்டு யோவான் 11:4 படிக்கும் அழகாக சொல்லியிருக்கு. ஆனால் பாருங்கள், இதே நம்ம என்ன இருந்த அந்த இடத்துல என்ன எப்படி சொல்லியிருப்போம்? இது அவங்க என்ன செஞ்சாங்களோ, இல்லை நம்ம சொந்த பந்தங்களோ, உற்றாவரங்களோ, நண்பர்களோ, யாராக இருந்தாலும் சபையில் கூட, இல்லை நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் கூட யாராச்சும் வியாதிப்பட்டிருந்தா, வறுமை இருந்தால், இக்கட்டு இருந்தால், ஏதோ ஒரு காரியம் நடக்கலை, ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருக்காங்க, நடக்கலை, அவங்க போராடி கொண்டு இருக்காங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படலை, அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கவே இல்லை, இந்த காரியம் அற்புதம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அவங்க செஞ்ச சாபமோ பாவமோ என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் லாசரு வியாதிப்பட்டிருக்கான்னு சொல்லும்போது இது மரணத்துக்கு எதுவாக இல்லாமல் சொல்கிறார். பிதாவும் மகிழ்ப்படுவாராம், இயேசு ஆண்டவர் மகிழ்ப்படுவார், அப்படி தான் சொல்கிறார். அவர் எழுதப்பட்டிருக்கு யோவான் 11:4. உடனே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா லாசர் இறந்து போயிடறான். உடனே இயேசு ஆண்டவர் அவங்க சீடர்களோடு போகிறாரு. அப்போ லாசருவே வெளியே வா என்று அவனை சொல்லி அழைக்கிறார் உரத்த சத்தமாக, லாசரு கம் அவுட், லாசரஸ் கம் அவுட் அப்படின்றார். அவன் வெளியே வரான், கட்டுண்டு வெளியே வரான். மரித்தவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். இயேசுவோடு இருக்கிறவர்கள், இயேசுவை ஆண்டவர் என்று நம்பி வந்தவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம சகோதரர்கள் யாராவது எந்த இக்கட்டோ, எந்த ஒரு பெரிய பிரச்சனை, மரணம், போராட்டம், ஏதோ ஒரு வியாதி, வறுமை ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்கள பார்த்து நம்ம அவங்க நகைக்கக்கூடாது, அவங்கள டீஸ் பண்ணக்கூடாது, அவங்கள மட்டமாக நினைக்கக்கூடாது. அவங்க பாருங்க சபிக்கப்பட்டவன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சாபம் செஞ்சாங்களோ, பாவத்தில் இருக்காங்களோ, என்ன தான் செஞ்சாங்களோ, அவங்க ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு நடந்ததுனால, நம்ம அதில் சில காரியங்களை வெற்றி அடைஞ்சதுனால நம்ம சொல்லலாம், அது ஆசீர்வாதம் தான், அது தப்பாக சொல்ல. ஆனால் மற்றவங்க இலக்காரமாக நம்ம நினைக்கக்கூடாது, மற்றவங்க மனதை புண்படுற மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. பாருங்கள், ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இயேசுவார் என்ன சொல்கிறாரு, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லாமல் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அண்ட் ஐ ஆல்சோ வில் பி க்ளோரிஃபைடு அப்படின்றாரு. இது மூலமாக அவரும் க்ளோரிஃபை ஆவாராம், மகிமைக்குன்னு சொல்கிறாரு. நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு இக்கட்டில் இருந்தாலா, ஏதாச்சும் ஒரு போராட்டம் இருந்தாங்களா, இது அவங்க என்ன செஞ்சாங்களோ, அவங்க செஞ்சது அவங்களுக்கு திருப்பி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாள். இன்று ஆண்டவர் எப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் போய் இருந்தாலும் ஆண்டவர் இன்று உங்களை அந்த மரண போராட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், வறுமை இருந்தாலும், கட்டி இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், சுகவீனம் இருந்தாலும், எப்படிப்பட்ட மாந்திரிகள் இருந்தால், ஏவல் ஆவி இருந்தால், எது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும், வஞ்சகத்தின் ஆவி, நடிக்கிற ஆவிகள் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை உயர விடாமல், அவங்க வாழ வைக்காமல், உங்களுக்கு எதிராக உங்கள் விரோதமாக வைக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது வாய்க்காதி போடுவது. இயேசு கிறிஸ்து இயேசுப்பட வல்லம் இறங்கி உங்களை சுகப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை வாழ வைக்கும். ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களே, எதை குறித்து பயப்படாதீங்க, உங்களை அவர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்கள் பாதி வேதனை எடுத்துக்கொள்ள போவதில்லை, நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, துதிங்க, நீங்கள் சங்கீதம் படிங்க, வேதாமத்தை படித்துக்கொண்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க, அபிஷேகத்தை நிரம்பிக்கொண்டே இருங்க. அந்த பிரச்சனை உங்களை என்ன செய்யும் பாருங்கள். யார் உங்களை என்ன செய்ய முடியும்? தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் அவங்க வரையப்பட்டு இருக்கீங்க. உங்கள் தலைக்கு ஒரு முடி கூட
அவருக்கு சித்தம் இல்லாமல் அது விழாதுன்றாரு. அப்போ எப்படி நீங்கள் பயப்படலாம்? எப்படி கலங்கி தவிக்காதீங்க. சொல்கிறது ஈஸி தான் பிரதர். ஆனால் நமக்கு வரும்போது அப்போ தான் தெரியும். ஆனால் நமக்கு வராது. ஆண்டவர் வராமல் காத்துக்கொள்வார். ஏன்னா நம்ம முன்னாடியே we resist the devil, we fight against the devil in the name of Jesus Christ of Nazareth. ஆமென். கர்த்தர் இதை பார்த்துக்கின்ற ஒவ்வொருக்கும் எப்படிப்பட்ட இக்கட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வறுமையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் நடக்க இருந்தாலும், இது இன்று சொல்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். இயேசப்பா சொன்ன மாதிரியே நாம் சொல்ல வேண்டும். இது பிதாவின் மகிமைக்கென்று, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இது குமாரனுடைய கிறிஸ்துவின் மகிமைக்கென்று நடக்கிறது. ஏசப்பாவுக்கு இது சோத்திரம் உண்டாவதாக என்று ஏசப்பாவோட மகிமைக்கு தான் நடக்குது. இது ஏசப்பா கரத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வராது. தேவன் மகிமைப்படுவராக, இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவராக, பரிசுத்தாவின் மகிமைப்படுவராக. இப்போதே எப்படிப்பட்ட உங்களை இக்கட்டு உங்க வாழ்க்கை இருந்தாலும் கஷ்டங்களா, இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்கள்கிட்ட விலகுவதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். உங்களுக்கு ஒரு தீங்கு வராது. எழுந்து பிரகாசிங்க, பயப்படாதீங்க. நல்ல ஜெபிங்க, துதிங்க, நல்ல ஆர்ப்பரிங்க, ஆராதிங்க, தேவவாசலை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் முகம் செத்து போவதில்லை. கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். எல்லா இக்கட்டிலிருந்து எல்லாத்தையும் விலகி காத்துக்கொள்வார். இப்ப நடந்ததும் இப்ப நடக்க எல்லாமே தேவனுடைய மகிமைக்கே தான். நீங்க வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகி வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்க செய்து முதிர் வயதிலே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். முதிர் வயதில் நாம் வயதமே இன்று இத்தனை வயதில் முதிர் வயதில் இருக்கிறமே, இதை கொண்டு வந்தவர் செய்தவர் இயேசு ஆண்டவர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமையின் துதி உண்டாவதாக. இயேசு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. குமாரன கிறிஸ்து பரிசுத்தவனுக்கு மகிமை மேல் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபத்தை கேட்டீங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்த்துக்கணும். ஒவ்வொரு மேலே உங்க வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அவ இக்கட்டிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, கட்டிலிருந்து, பலவீனத்தில், சுகவீனத்தில், எல்லா வியாதி வறுமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசு ரத்தத்தை தெளிக்கிற இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிதாவுக்கே மகிமை உண்டாவதாக, இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரை பற்றி கொண்டே இருங்க. இடவிடாமல் ஜெபித்துக் கொண்டு இருங்க. அற்புதம் செஞ்சிட்டாரு. இங்க சாட்சி சொல்வீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.